பல யூடியூப் சேனலோட மிகப்பெரிய சக்சஸுக்கு முக்கியமா இருந்த ஒரு விஷயம் தான் நீச். ஆனா யூடியூப்ல 99% ஆஃப் த யூடியூபர்ஸ் ஃபேஸ்லெஸ் யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா என்னென்ன நீச்சை ஃபாலோ பண்ணி எப்படி டாபிக்ல வீடியோ போடணும் அப்படின்னு சொல்றாங்களே தவிர எந்த 7 நீச்சை ஃபாலோவே பண்ணக்கூடாதுன்னு சொல்றதே இல்லை. அப்படிப்பட்ட சீக்கிரட்டை தான் இந்த வீடியோ மூலியமா உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க ஆசைப்படுறேன். பட் அதுக்கு முன்னாடி ஒரு ஹாப்பியான நியூஸ். நம்மளுடைய பெய்டு யூடியூப் கைடன்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கிட்ட ஒரு ஸ்மால் யூடியூப் கிரியேட்டர் என்கிட்ட பர்சனலாவே வாட்ஸ்அப்ல ப்ரோ என்னோட வீடியோஸ்க்கு இப்போ 10K மேல 30K கிட்ட சூப்பரா வியூஸ் போயிட்டு இருக்கு ப்ரோன்றத வாட்ஸ்அப்ல என்கிட்ட ரொம்பவே ஹாப்பியா சொல்றாங்க. ஸோ நீங்களும் நம்மளுடைய பெய்டு யூடியூப் கைடன்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு உங்க யூடியூப் சேனலை இன்னையில இருந்தே ஃபாஸ்டா க்ரோ பண்ணலாம்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் இல்லையா, அதுக்கு என்னுடைய பர்சனல் வாட்ஸ்அப் நம்பர் தான். தாராளமா நீங்களும் எப்பவே கான்டாக்ட் பண்ணுங்க. பேசிக்கா யூடியூப்ல சக்சஸ்னா என்னது? ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போஸ்ட் பண்றோம்னா அந்த வீடியோ வைரல் ஆகுறது மட்டும் இல்லாம அதுல இருந்து அதிகமா ரெவன்யூ நமக்கு ஜென்ரேட் ஆகணும், அதுதான் சக்சஸ். ஆனா இந்த 7 நீச்சை மேபி நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா வியூஸ் போகாது. அப்படியே வியூஸ் போனாலும் அதுல இருந்து ரெவன்யூ வர்றதுக்கு வாய்ப்புகளே இல்லை. அப்படிப்பட்ட 7 நீச்சை தான் இப்ப நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். அதுல 7வது நீச். இந்த நீச்சோட பேரை கேட்டா கண்டிப்பா நீங்க ஷாக் ஆவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் விஜே சித்து அண்ட் vlogs நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். அவங்க வீடியோ அவங்க சேனல் இந்த அளவுக்கு ஷார்ட் டேர்ம்ல அதிகமா சக்சஸ் அடைஞ்சதுக்கு முக்கியமான காரணம் அத்தென்டிசிட்டி, அதாவது அவங்க ஃபேஸ் காமிச்சு கண்டினியூஸா வீடியோ போஸ்ட் பண்ணது. ஆனா நீங்க ஃபேஸ்லெஸ் யூடியூப் சேனலை பேஸ் பண்ணி காமெடி அண்ட் என்டர்டைன்மெண்ட் நீச்சை கையில எடுத்தீங்கன்னா அந்த கண்டென்ட்டோட ஆடியன்ஸை கனெக்ட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல விஜே சித்து அண்ட் vlogs யூடியூப் சேனல் மாதிரி அத்தென்டிசிட்டி இருக்கவே இருக்காது. அப்போ உங்களுக்கு அந்த வீடியோல வியூஸ் போறதே கஷ்டமா இருக்கும். அப்படியே வியூஸ் போனாலும் மானிட்டைசேஷன் ஆகுறது ரொம்ப ரொம்ப ரேர் தான். 6வது நீச். இந்த நீச்ல வீடியோ போடக்கூடாதுன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சும் திரும்ப திரும்ப தப்பு பண்றாங்க. அந்த நீச்சோட பேரு தான் கம்பைலியேஷன் நீச்னு சொல்லுவாங்க. யூடியூப்ல பேசிக்கா நிறைய வீடியோஸ் இருக்கும். ஃபன்னி காமெடி வீடியோஸ், அனிமல், ஸ்போர்ட்ஸ் வீடியோன்னு இருக்கும். அதெல்லாம் எடுத்து கட் பண்ணி காப்பி பண்ணி அவங்களுடைய சேனல்ல ஷார்ட்ஸ் வீடியோவா போஸ்ட் பண்றது. இது எந்த விதத்திலையுமே யூடியூப் பாலிசி பிரகாரம் ஃபேர் யூஸ் பாலிசியில வராது. ஸோ நீங்க இந்த வீடியோ போடும்போது உங்களுக்கு அதிகமா வியூஸே போனா கூட ரீயூஸ்டு கண்டென்ட், காப்பிரைட் கிளைம், காப்பிரைட் ஸ்ட்ரைக் தான் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. 5வது நீச். பயப்படாதீங்க, நான் இந்த நீச்சை பத்தி சொல்றேன்னு, ஆனாலும் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன். 5வது கிட்ஸ் நீச். கிட்ஸ் கண்டென்ட் சொல்லுவாங்க. இந்த கண்டென்ட்டை நான் போடவே வேணாம்னு சொல்லல, போட்டா என்ன ப்ராப்ளம் வரும்னு சொல்றேன். இந்த கண்டென்ட்ல வீடியோ போஸ்ட் பண்ணும்போது ஒரு ஆப்ஷன் கொடுப்பீங்க, மேடு ஃபார் கிட்ஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணி தான் மோஸ்ட்லி போஸ்ட் பண்ணுவீங்க. அப்ப மற்ற கண்டென்ட்டை கம்பேர் பண்ணும்போது உங்களுடைய சேனலுக்கு சிபிஎம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப மேபி நீங்க கஷ்டப்படுறதுக்கு பலன் கிடைக்காம போகலாம். ஏன்னா சிபிஎம் ஒரு சேனலுக்கு எந்த அளவுக்கு, ஒரு பர்டிகுலர் வீடியோக்கு எந்த அளவுக்கு அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு தான் அந்த வீடியோல எவ்வளவு வியூஸ் போகுதோ உங்களுக்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும். சிபிஎம் ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த வீடியோல மில்லியன்ல வியூஸ் போனாலுமே ரெவன்யூ கொஞ்சமா தான் ஜென்ரேட் ஆகும். இந்த நீச்லலாம் வீடியோ போடுறது எனக்கு தெரிஞ்சு இல்லீகல் தாங்க. ஏஐயை யூஸ் பண்ணி டீப் ஃபேக் வீடியோவை கிரியேட் பண்ணி ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணுறது. இதனால தான் யூடியூபே ஸ்ட்ரிக்டாக ஒரு ஆப்ஷனை கொண்டு வந்தாங்க, இந்த கண்டென்ட் ஆல்டர்டா சிந்தட்டிக்கா அப்படின்னு சூஸ் பண்ணுற மாதிரி. இந்த மாதிரி வீடியோஸ் போடுறவங்களுக்கு ஷார்ட்ஸ் கண்டென்ட்ல மானிட்டைசேஷன் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர் தான். நிறைய காப்பிரைட் இஷ்யூ வரும், நிறைய ஸ்ட்ரைக் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்கள் மேபி ஏஐயை யூஸ் பண்ணி இந்த ஃபேஸ் எல்லாம் மாற்றி டீப் ஃபேக் வீடியோ போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கண்டென்ட் போடலாம்னு நினச்சிங்கன்னா கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுங்க. 7வது நீச். நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறதுனால அதிகமா பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா உங்களுக்கு ஓனா மியூசிக் போட வருமா அல்லது பாட்டு பாட வருமா அப்படின்ற ஸ்கில் இருந்துச்சுன்னா மட்டும் நீங்களா அதை ஓனா ப்ரிப்பேர் பண்ணி ஷார்ட்ஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுங்க. நீங்க யூடியூப்ல இருக்கிற ஆட் மியூசிக் ஆப்ஷனை சூஸ் பண்ணி வீடியோ போஸ்ட் பண்ணாலோ அல்லது வீடியோவை எடிட் பண்ணும்போது மேனுவலா மியூசிக்கையோ சாங்கையோ ஆட் பண்ணி போஸ்ட் பண்ணாலோ ஒன்று மேனுவலா பண்ணும்போது காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரும். இல்ல நீங்க யூடியூபோட ஆட் மியூசிக் ஆட் பண்றீங்க இல்ல மேனுவலா மியூசிக் ஆட் பண்ணிட்டு போஸ்ட் பண்ணும்போது காப்பிரைட் கிளைமோ ஷார்ட்ஸ் பாலிசின்னு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ அதுல இருந்து வர ரெவன்யூ 40% தான் கிட்டத்தட்ட உங்களுக்கு வர்ற மாதிரி இருக்கும். ஷார்ட்ஸ் வீடியோக்கு $1 வரணும்னாலே பல மில்லியன் வியூஸ் போகணும். அதுலயுமே உங்களுக்கு அவங்க 60% 40% கழிச்சதுக்கு அப்புறம் தான் கொடுப்பாங்க மியூசிக் ஆட் பண்றதுனாலனா அது உங்க நீங்க போடுற எஃபர்ட்டுக்கு ஒர்த்தா இருக்குமான்னு பாத்துக்கோங்க.
2வது நீச். இதுல என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா, நீங்க எங்க இருந்து மியூசிக் எடுக்குறீங்க, நீங்க எங்க இருந்து வீடியோ எடுக்குறீங்களோ, அதே தான் பல யூடியூபர்ஸ் ஃபாலோ பண்ணி உங்கள மாரியே சிமிலர் வீடியோஸ கிரியேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ ஒரு ஆடியன்ஸ் பார்க்குறாங்கன்னா, கண்டிப்பா அவங்களுக்கு போர் அடிக்கும். அதெல்லாம் போக ஒரு சில வீடியோ, மியூசிக் எல்லாம் ரொம்ப பழசா இருக்கும். அத கேட்கும்போது கூட போர் அடிக்கும். ஸோ அந்த மாரி கன்டென்ட்க்கு எப்பவுமே வியூஸ் போகாது. அதுதான் மெடிடேஷன் நீச். பட் மத்தவங்கள விட கொஞ்சம் யூனிக்கா பண்றீங்கன்னா, உங்களுக்கு மெடிடேஷன் நீச் ஓகே. அல்லது அத அவாய்ட் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் நீச். இந்த நீச்ல நீங்க எக்ஸ்பர்ட்டா இருந்தா மட்டும் இத பேஸ் பண்ணி ஷார்ட்ஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுங்க. மென்டல் ஹெல்த்த பேஸ் பண்ண நீச். இதுல நீங்க எக்ஸ்பர்ட்டாவே இல்ல, ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து படிச்சு அரைகுறையா கண்டென்ட்ட பேசுறீங்கன்னா, அந்த இடத்துல மிஸ் இன்ஃபர்மேஷன் ஆச்சு. உங்க இன்ஃபர்மேஷன் கரெக்ட்டா இல்ல, அக்யூரேட்டா இல்ல அப்படின்னா ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயத்துல உங்களுக்கு மானிட்டைசேஷன் ரிமூவ் ஆறதுக்கோ, அந்த வீடியோவே டெலீட் ஆறதுக்கோ வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது யூடியூபோட ரூல்ஸ். ஸோ மென்டல் ஹெல்த்த பேஸ் பண்ணி நீங்க ஷார்ட்ஸ் வீடியோ மேக் பண்றீங்கன்னா, நீங்க எக்ஸ்பர்ட்டா இருக்கணும். ப்ராப்பரா எப்படி பண்றதுன்னா, மென்டல் ஹெல்த்த பேஸ் பண்ணி நிறைய புக்ஸ் அவைலபிளா இருக்கும். அதுல இருக்கிற பாயிண்ட்ட படிச்சுட்டு அவங்களுக்கு கிரெடிட் கொடுத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த கண்டென்ட் கொஞ்சம் அக்யூரேட் இன்ஃபர்மேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ப்ரோ, இப்போ நீங்க எந்த 7 நீச்ச ஃபாலோவே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. ஆனா என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படிப்பட்ட சீக்ரெட் இன்ஃபர்மேஷனை நான் இந்த வீடியோ மூலியமா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதை இப்பவே கிளிக் பண்ணி பாருங்க.